வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஜூலை முதல் வாரம் பிரேசில் செல்கிறார் பிரதமர் மோடி. படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உரை. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழை. 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். வான் பாதுகாப்பு கவச வாகனம் S-400 ஏவுகணை. இந்தியாவுக்கு வழங்கப்பட வேண்டிய 2 வாகனங்களை 2027ஆம் ஆண்டிற்குள் வழங்க ரஷ்யா திட்டம். இனி விரிவான செய்திகளை காணலாம். பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வரும் ஜூலை மாதம் முதல் வாரம் பிரேசில் செல்ல உள்ளார். பிரேசிலில் வரும் ஜூலை 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்று பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக 2 நாட்கள் அரசுமுறை பயணமாக பிரதமர் மோடி பிரேசில் செல்ல உள்ளார். இதையடுத்து கானா, டிரினிடாட் டெபாகோ, அர்ஜென்டினா மற்றும் நமீபியா என மேலும் 4 நாடுகளுக்கு மோடி அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியுள்ளார். சாகித்ய அகாதமி மற்றும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் சிறப்பு நிலை தமிழ்துறை இணைந்து நடத்தும் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கம் இன்று மற்றும் நாளையும் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறுகிறது. தொடக்க விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முத்தமிழறிஞர் கலைஞர் நூற்றாண்டு கருத்தரங்கை தொடங்கி வைத்து சிறப்பு மலரை வெளியிட்டார். அப்போது பேசிய அவர், உலக அளவிலான பல்கலைக்கழகங்கள் JNU உடன் பணியாற்ற விரும்புகின்றனர் என்றும் படைப்பாளிகளை அவர்கள் வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கம் என்றார். சாகித்ய அகாடமி விருது பெறுவோருக்கு வீடு வழங்க வேண்டும் என முடிவு செய்து கனவு இல்லம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதாகவும், சாகித்ய அகாடமி விருது பெற்ற 10 பேருக்கு தலா ரூபாய் 1 கோடியில் வீடு வழங்கப்பட்டதாகவும், நூல் உரிமை தொகை இல்லாமல் கலைஞரின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். இமாச்சல பிரதேசத்தில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. இமாச்சல பிரதேசத்தின் கங்க்ரா மற்றும் குல்லு மாவட்டங்களில் நேற்று முன்தினம் கனமழை பெய்தது. மேக வெடிப்பு காரணமாக கனமழை பெய்ததில் கனமழையால் ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த வெள்ளத்தில் சிக்கி ஏற்கனவே 2 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். அவர்களை தேடும் பணியில் மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டவர்களில் 2 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதனால் கனமழை வெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 5ஆக அதிகரித்துள்ளது. மேலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட எஞ்சிய 3 பேரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதிநவீன வான் பாதுகாப்பு கவச வாகனமான S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் வரும் 2027ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. உலக நாடுகள் வைத்துள்ள வான் பாதுகாப்பு அமைப்புகளில் S-400 அமைப்பு மிகவும் துல்லியமாக செயல்படக்கூடியது. இதன் செயல்பாடுகளை ஆராய்ந்த இந்திய ராணுவம் 2018ஆம் ஆண்டில் 5 எண்ணிக்கையில் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை வாங்க ஒப்பந்தம் செய்தது. இதுவரை ரஷ்யா 3 எண்ணிக்கையில் மட்டுமே S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியாவிற்கு வழங்கியுள்ளது. இந்நிலையில் மீதமுள்ள 2 அமைப்புகளையும் வழங்கும்படி இந்தியா ரஷ்யாவுக்கு வேண்டுகோள் விடுத்தது. இது தொடர்பாக சீனா தலைமையில் நடந்த பன்னாட்டு ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க சென்ற ராஜ்நாத் சிங் ரஷ்ய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து அதிநவீன வான் பாதுகாப்பு கவச வாகனமான S-400 ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் வரும் 2027ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவிற்கு வழங்கப்படும் என ரஷ்யா தெரிவித்துள்ளது. வரும் ஜூலை 4ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. அதன்படி நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றி கழகம் முதல் முறையாக தேர்தலை எதிர்கொள்ள உள்ளது. இந்நிலையில் அக்கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் வரும் ஜூலை மாதம் 4ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் எஸ் ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் கழக தலைவர் விஜய் தலைமையில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பனையூரில் உள்ள கழகத்தின் தலைமை நிலைய செயலகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் கழகத்தின் சார்பாக அடுத்தடுத்து மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்தும் மக்கள் சந்திப்புகள் குறித்தும் ஆலோசனைகள் வழங்கப்பட உள்ளது. கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதியில் உலக போதைப்பொருள் மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தின ஜோதி ஓட்டத்தினை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் பகுதியில் உலக போதைப்பொருள் மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வு தின ஜோதி ஓட்டத்தினை அமைச்சர் மனோ தங்கராஜ் துவக்கி வைத்தார். இதில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை தொடர்ந்து அமைச்சர் மனோ தங்கராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது போதைப் பொருட்கள் எதிர்ப்பு என்பது மக்கள் இயக்கமாக மாற வேண்டும் என்றும், இதற்காக மக்கள் மத்தியில் தீவிரமாக விழிப்புணர்வை கொண்டு செல்ல வேண்டும் என்றும், இதனை கருத்தில் கொண்டுதான் தமிழக அரசு பல இடங்களில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது என்றும் அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். இன்றைக்கு கன்னியாகுமரியிலிருந்து இது போதை விழிப்புணர்வு பிரச்சாரம் தொடங்கி நாகர்கோவில் அண்ணா ஸ்டேடியத்தில் முடியிருக்கிறது. அது மட்டும் பல்வேறு பகுதிகளில், மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து இதே போன்ற இந்த பிரச்சார பயணம் ஆரம்பித்து நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கத்தில் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. திருவாடானை கண்மாயின் கரையோர பகுதியில் புள்ளிமான்களின் வாழ்விடத்தை மேம்படுத்த சரணாலயம் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை கண்மாயின் கரையோர பகுதியில் புள்ளிமான்கள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்த காட்சி அப்பகுதி மக்களுக்கு மிகுந்த ஆச்சரியத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. இயற்கையின் அழகை ரசித்த மக்கள் இந்த அரிய விலங்குகளின் பாதுகாப்பிற்காக அப்பகுதியில் சரணாலயம் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் கண்மாய் பகுதியில் ஏராளமான புள்ளிமான்கள் வாழ்ந்து வருவதால் அவற்றின் பாதுகாப்பிற்காகவும் இனப்பெருக்கத்திற்காகவும் சரணாலயம் அமைப்பது அவசியம் என்றும், சரணாலயம் அமைக்கப்பட்டால் புள்ளிமான்கள் வேட்டையாடுபவர்களிடமிருந்தும் வாழ்விட அழிவிலிருந்தும் பாதுகாக்கப்படும் என்றும் பொதுமக்கள் தெரிவித்தனர். மேலும் இப்பகுதி சுற்றுச்சூழல் மேம்பாடு அடைவதோடு சுற்றுலா தலமாகவும் மாறும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர். உலக குருதி கொடையாளர் தினத்தையொட்டி தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் ரத்த தானம் வழங்கி பொதுமக்களை ஊக்கப்படுத்தினார். உலக குருதி கொடையாளர் தினத்தையொட்டி தென்காசி அரசு தலைமை மருத்துவமனையில் தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, தென்காசி மற்றும் சங்கரன் கோவில் குருதி மையங்கள் இணைந்து ரத்த தான முகாமை நடத்தியது. முகாமில் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குருதி நிலையத்தில் ரத்த தானம் செய்தார். அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அனைவரும் ரத்த தானம் வழங்க முன்வர வேண்டும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து குருதி கொடையாளர்களை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சான்றிதழும் பதக்கமும் வழங்கி கௌரவித்தார். இதில் மருத்துவர்கள், செவிலியர்கள், பணியாளர்கள், தொண்டு நிறுவனங்களை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் என 180க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி ஆலயத்தில் ஆனி மாதம் அமாவாசை அன்று நிக்கும்பலா மிளகாய் யாகம் மற்றும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் பல்லூரில் அமைந்துள்ள ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி ஆலயத்தில் ஆனி மாதம் அமாவாசை அன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மலர் அலங்காரம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து நிகும்பலா மிளகாய் யாகம் நடைபெற்றது. சிறப்பு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மேலும் செய்வினைகள், கண் திருஷ்டி தடைகள் நீங்க பக்தர்கள் நேரடியாக நிகும்பலா யாகத்தில் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். நேர்த்திக்கடனை செலுத்த வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் மற்றும் குடிநீர் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராம பெரியவர்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். யாகத்தில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியை வழிபட்டனர். ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு சுவாமியின் 85ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா திண்டுக்கல்லில் நடைபெற்றது. திண்டுக்கல் பழனி சாலையில் ஸ்பென்சர் தெருவில் அமைந்துள்ள ஸ்ரீ அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குரு சுவாமியின் 85ஆம் ஆண்டு மகா குரு பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் குரு சேத்திரத்தின் தாம்பரம் தலைமை சபை தலைவர் திருஞானம் தலைமை வகித்தார்.
விழாவின் முன்னதாக நடைபெற்ற கொடியேற்றும் நிகழ்ச்சியில் மாவட்ட கால்பந்து சங்க தலைவர் சுந்தரராஜன், வாசவி தங்க மாளிகை ரவி, தமிழ்நாடு கால்பந்து சங்க தலைவர் சண்முகம், SKC சண்முகவேல், ஹரிதா குரூப்ஸ் ஜெயன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியினை ஏற்றி வைத்தனர். அதனைத் தொடர்ந்து குரு ஆராதனை, தியானம் மற்றும் சபை நெறிகள் உறுதிமொழி ஏற்பு நடைபெற்றது. அதன் பின்னர் இன்னிசை சபை சாதுக்கள், சபை அன்பர்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர்களின் சிறப்பு சொற்பொழிவு நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை திண்டுக்கல் கிளை சபையின் நிர்வாக குழு தலைவர் சுருளிராஜன் சிறப்பாக செய்திருந்தார். சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி மீது வேன் மோதிய விபத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னையில் இருந்து திண்டிவனம் நோக்கி சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி ஒன்று வேன் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் வேனின் முன்பக்கம் அப்பளம் போல் நொறுங்கியது. அதிர்ஷ்டவசமாக வேனின் ஓட்டுநர் காயங்களுடன் உயிர் தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வேன் ஓட்டுநரை மீட்டு சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகினர். இதையடுத்து வந்த போக்குவரத்து போலீசார் கிரேன் உதவியுடன் விபத்துக்குள்ளான வாகனங்களை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர். கெங்கவெள்ளி அருகே நடைபெற்ற போதை ஒழிப்பு தின பேரணியில் ஏராளமான கல்லூரி மாணவிகள் பங்கேற்றனர். சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் கெங்கவெள்ளியில் தனியார் போதை மீட்பு மையம் மற்றும் தனியார் கல்வி நிறுவனங்கள் சார்பில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியானது ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு தொடங்கி கெங்கவெள்ளி பஸ் நிலையம், கடை வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று தனியார் மருத்துவமனை முன்பு நிறைவுற்றது. இதில் சுமார் 200க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் பங்கேற்று மதுவினால் ஏற்படும் தீங்குகள் குறித்தும் விளைவுகள் குறித்தும் கோஷங்கள் எழுப்பி பதாகைகளை கையில் ஏந்தியவாறு ஊர்வலம் சென்றனர். சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சுருளி அருவி சுற்றுலா ஸ்தலமாகவும் ஆன்மீக ஸ்தலமாகவும் விளங்கி வருகிறது. இந்த அருவியில் ஏராளமான பொதுமக்கள் குளித்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் கடந்த 3 நாட்களாக தொடர்ந்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்துள்ளது. இதனால் வனப்பகுதியில் உள்ள ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதற்கு தொடர்ந்து 2வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் சுருளி அருவியில் நீர்வரத்து சீராகும் வரை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை தொடரும் என கம்பம் கிழக்கு வனசரகர் பிச்சைமணி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மொஹரம் பிறை தென்பட்டதால் புத்தாண்டு துவக்கம் என தமிழ்நாடு அரசு மாவட்ட ஹாஜிகள் கூட்டமைப்பு செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இஸ்லாமியர்களின் ஆண்டின் துவக்கமான மொஹரம் மாதத்தின் பிறை காயல்பட்டணம் பகுதியில் தென்பட்டதை தொடர்ந்து மொஹரம் பிறை கடைபிடிக்கப்படுகிறது. இஸ்லாமியர்களின் 1447ஆம் ஆண்டின் முதல் மாதமான மொஹரம் மாதம் முதல் தினத்தை புத்தாண்டின் துவக்கமாக கொண்டாடப்படுகிறது. வரும் ஜூலை மாதத்தின் 5ஆம் தேதி மற்றும் 6ஆம் தேதி இஸ்லாமியர்கள் நோன்பு வைத்து 6ஆம் தேதி மொஹரத்தை கொண்டாட உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பிறை தென்பட்டதை தொடர்ந்து புத்தாண்டு இன்று முதல் துவங்குவதாக தமிழ்நாடு அரசு மாவட்ட ஹாஜிகள் கூட்டமைப்பு செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். போதைப் பொருளை கடத்துவது மட்டுமல்ல, பயன்படுத்துவதும் சட்டப்படி குற்றமே என இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல தலைவர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்த மஞ்சாங்கரணை பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் சர்வதேச போதை ஒழிப்பு தினத்தையொட்டி இந்திய மருத்துவக் கழகமும் தனியார் மருத்துவக் கல்லூரியும் இணைந்து போதை ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் இந்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு தென்மண்டல தலைவர் அரவிந்தன், சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் பிரபுசங்கர் மற்றும் இந்திய மருத்துவக் கழக தமிழ்நாடு தலைவர் செங்கட்டுவன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர்ந்து போதைப் பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அப்போது பேசிய அரவிந்தன், போதைப் பொருள் பயன்படுத்தும் அளவை பொறுத்து நுகர்வோருக்கு 6 மாதம் முதல் 2 வருடம் வரை தண்டனை வழங்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்தார். போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு அடிமையானால் அதிலிருந்து விடுபடுதல், சிகிச்சை முறைகள் குறித்தும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். திருவண்ணாமலை அருகே செய்யாறு மார்க்கெட் பகுதியில் செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஜோதி திடீர் ஆய்வு மேற்கொண்டார்.
திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு மார்க்கெட் பகுதியில் திருவத்திபுரம் நகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணியர் நிழற்கூடம் கட்டுவதற்கான இடத்தை செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் ஓ ஜோதி ஆய்வு செய்தார். அதன் தொடர்ச்சியாக மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்திலும் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நகராட்சி ஆணையர் கீதா மற்றும் நகரமன்ற தலைவர் ஆர் மோகனவேல், நகர செயலாளர் விஸ்வநாதன், புரூசை சிவகுமார், ஒப்பந்தக்காரர் கோபு உட்பட பலர் உடனிருந்தனர். கல்பாக்கம் அருகே வாயிலூர் பகுதியில் கலைஞர் பிறந்தநாள் மற்றும் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி சார்பில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க தெருமுனை கூட்டம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் சுந்தர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அரசு ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதனைத் தொடர்ந்து உரையாற்றிய தலைமை கழக பேச்சாளர் மணிவண்ணன் திமுகவின் சாதனைகளை எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட கவுன்சிலர் கலாவதி நாகமுத்து, ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் மதன், ஒன்றிய நிர்வாகிகள் பாஸ்கர், தாமோதரன் உட்பட பலர் உடன் கலந்து கொண்டனர். இனி வருவது உலக செய்திகள். எங்களை தொடர் நினைத்த அமெரிக்காவுக்கு தக்க பாடம் புகட்டியுள்ளதாக ஈரான் தலைவர் காமேனி தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஈரான் இடையே நடைபெற்று வந்த போர் அமெரிக்க அதிபர் டிரம்பின் தலையீட்டால் முடிவுக்கு வந்தது. கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது. 10 நாட்களுக்கும் மேலாக நடைபெற்ற இந்த போரில் ஈரானில் முக்கிய ராணுவ தளபதிகள் உயிரிழந்தனர். இஸ்ரேலில் மிகப்பெரிய மருத்துவமனை தாக்கப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகளை குறிவைத்து தாக்கியதை தொடர்ந்து கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளம் மீது பதில் தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து அமெரிக்காவின் தலையீட்டால் ஈரானும் இஸ்ரேலும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வதாக ஒப்புக்கொண்டன. இந்நிலையில் போர் நிறுத்தத்திற்கு பிறகு பேசிய ஈரான் தலைவர் அயதுல்லா காமேனி அமெரிக்காவை கடுமையாக சாடினார். அமெரிக்காவின் முகத்திலேயே அறைந்ததாக கூறினார். மேலும் ஈரானை தொடர் நினைத்தால் அதிக விலை கொடுக்க நேரிடும் என எச்சரிக்கை விடுத்தார். கத்தாரில் உள்ள அமெரிக்க விமானப்படை தளத்தை தாக்கி பதிலடி கொடுத்துள்ளதாகவும் எங்களை தொடர் நினைத்த அமெரிக்காவுக்கு பாடம் புகட்டியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பிற்கு ரஷ்யா மிகப்பெரிய அச்சுறுத்தல் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ எனப்படும் வடக்கு அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவை சேர்ந்த 30 நாடுகள் இடம்பெற்றுள்ளன. ராணுவ ஒத்துழைப்பிற்கான இந்த அமைப்பின் ஆலோசனை கூட்டம் நெதர்லாந்தின் தி ஹாக் நகரில் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் கலந்து கொண்ட அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவை பகிரங்கமாக சாடி பேசினார். உக்ரைன் மீதான போருக்கு பிறகு பிற நாடுகளையும் ஆக்கிரமிக்க ரஷ்ய அதிபர் புட்டின் நினைப்பதாகவும் கூறினார். நேட்டோ அமைப்பின் மிகப்பெரிய அச்சுறுத்தல்களில் ஒன்றாக ரஷ்யா இருப்பதாக தெரிவித்தார். மேலும் புட்டின் தவறாக வழிநடத்தப்படுவதாகவும் உக்ரைனுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் புட்டின் முன்வர வேண்டும் எனவும் தெரிவித்தார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். ஸ்பெயினில் மல்லோர்கா ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஜோடி வெற்றி பெற்றுள்ளது. ஆண்களுக்கான சர்வதேச ஏடிபி டென்னிஸ் தொடர் ஸ்பெயினில் நடைபெற்று வருகிறது. இதில் இரட்டையர் பிரிவு காலிறுதியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி அமெரிக்காவின் ராபர்ட் காலோவே ஜோடியும் பிரேசிலின் ரஃபேல் மடோஸ் மார்செலோ மெல்லோ ஜோடியும் மோதின. முதல் செட்டை 6-2 என கைப்பற்றிய பாம்ப்ரி ஜோடி அடுத்த செட்டையும் 6-3 என எளிதாக வென்றது. இந்த போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ப்ரி ஜோடி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் ஜூலை 2 வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாக உள்ள நிலையில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது.
நேற்று காலை நிலவரப்படி நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 18 சென்டிமீட்டர் மழையும், கோவை மாவட்டம் சோலையாறில் 17 சென்டிமீட்டர் மழையும், வால்பாறையில் 13, சின்னக்கல்லூரில் 12 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. இதேபோல் தென்காசி, திருநெல்வேலி, திருப்பூர், கன்னியாகுமரி, தேனி மாவட்டங்களிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. நேற்று வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று முதல் வரும் 2ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இனி வருவது தங்கம், வெள்ளி விலை மற்றும் பங்குச்சந்தை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரு சவரன் 71,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 85 ரூபாய் குறைந்து 8,985 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் 71,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 78,416 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 117 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 1,17,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 173 புள்ளிகள் அதிகரித்து 83,929 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிப்டி 52 புள்ளிகள் அதிகரித்து 25,601 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்ள இந்தியாவிற்கு அழைப்பு. நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக ஜூலை முதல் வாரம் பிரேசில் செல்கிறார் பிரதமர் மோடி. படைப்பாளிகளை வாழும் காலத்திலேயே போற்ற வேண்டும் என்பதுதான் திமுக அரசின் நோக்கம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. இமாச்சல பிரதேசத்தில் மேக வெடிப்பால் பெய்த கனமழை, 5 பேர் உயிரிழந்த பரிதாபம். வான் பாதுகாப்பு கவச வாகனம் S-400 ஏவுகணை. இந்தியாவுக்கு வழங்கப்பட வேண்டிய 2 வாகனங்களை 2027ஆம் ஆண்டிற்குள் வழங்க ரஷ்யா திட்டம். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.